அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன குழம்பு வச்சுன்னு பார்க்கலாமா? வெண்டைக்காய் சாம்பார் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் வெண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெண்டைக்காயை கழுவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வெண்டைக்காயை வதக்கி எடுத்து வச்சாச்சு. அதே எண்ணெயிலே கடுகு சீரகம் சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு 2 வெங்காயம் 2 தக்காளியும் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுலாம். வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான மசாலா தூள் சேர்த்துடலாம். சாம்பார் தூள் சேர்க்குறதா சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. நான் மிளகாய் தூள் மல்லி ஜீரகத்தூள் சேர்த்துருக்கிறேன். அது கூட உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துலாம். பருப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கட் பண்ணி வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயும் இது கூட சேர்த்துருங்க. இப்போ வெண்டைக்காய் சேர்த்து ஒரு கொதி வரட்டும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து இந்த பருப்பு வேக வச்ச குக்கர்லேயே கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நான் சாப்பாடு கட்டிட்டு வந்துடுறேன். சாம்பார் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக தாளித்து கொட்டணும். சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கும்போதே அது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 3 பூண்டு பல், பெருங்காயம், மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து தான் எப்போவுமே நான் சாம்பாருக்கு வேக வைப்பேன். அப்படி செய்யும்போது பருப்பில் இருக்கிற வாயுவும் நமக்கு இருக்காது, மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு முட்டை தான் வறுத்து வச்சுருக்கேன். முட்டையை அவிச்சிட்டு நறுக்கிக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட மிளகாய்த்தூள் உப்புத்தூள் அப்படியே போட்ட உடனேயே நம்ம அவிச்சு வச்சுருக்க முட்டையும் கட் பண்ணி போட்டு நல்லா சிம்மிலே வச்சு வறுத்து எடுத்தோன்னா முட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. காலை டிஃபனுக்கு என்னென்னு பார்க்கலாமா? நைட்டு முட்டை தொக்கு செஞ்சுருந்தேன். அது கொஞ்சம் இருந்துச்சு. அது கூடவே சப்பாத்தி போட்டு காலை டிஃபனே முடிச்சாச்சு. இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிருக்கிறேன். விருப்பம்னா தாளிச்சுக்கோங்க. இல்லைனா முதவே தாளிச்சது போதுன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ தாளிச்சோன்னே அப்படியே மூடி வச்சுருங்க. நல்லா மணமாக இருக்கும். அவ்வளோதாங்க, லஞ்ச் பாக்ஸுக்கு வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. வெண்டைக்காய் வளவளப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு சில பேருக்கு பிடிக்காது. சாம்பார் வச்சா குழம்பு வச்சா சாப்பிட மாட்டாங்க. இது போல் வதக்கிட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.